ஜெயிலர் பட விழாவுல ரஜினி சார் எப்போது காக்கா கழுகு கதையை சொன்னாரோ அப்போது முதலேயே தளபதி ரசிகர்கள் ரஜினி அவர்களை திட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏனெனில் கழுகு மேல பறந்து கொண்டிருக்கும் அதை பார்த்து நாமும் மேலே பறக்க வேண்டும் அப்படின்னு காகமுமே மேலே பறக்க முயற்சி செய்யும். ஆனா காக்காவால அது முடியாது, கீழே விழுந்து விடும் அப்படின்னு பேசியிருந்தாரு. ரஜினி சார் காக்கா அப்படின்னு சொன்னது விஜய் அவர்களை தான் அப்படின்னு நினைச்சு தளபதி ரசிகர்கள் ரஜினி சாரை கடுமையாக திட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோடு ஒவ்வொரு முறையுமே ரஜினி சாருடைய படம் வெளியாகும் போதும் அந்த படத்திற்கு எதிரான நெகட்டிவ் விமர்சனங்களை சோசியல் மீடியாக்கள்ல பரப்பிட்டு இருந்தாங்க. இப்படி செய்ய வேண்டாம், இது தவறு அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் ஒரு முறை கூட தன்னுடைய ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லவில்லை அப்படின்றது தான் இதுல மிகப்பெரிய ஹைலைட்டே. ஒரு பக்கம் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் பின்வாங்கிய நிலையில விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து விட்டார். தற்போது அவருடைய தாவக சட்டமன்ற தேர்தலையுமே சந்திக்கவிருக்கிறார். இந்த நிலையில இன்று சென்னை விமான நிலையத்துல செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் அவர்கள் இளைஞர்களுடைய சிந்தனை படிப்பின் மீது மட்டுமே இருக்க வேண்டும், படிப்பில் கவனம் செலுத்துங்கள், நடிகர்களுடைய பின்னால் செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அவர் நடிகர்களுடைய பின்னால் செல்லாதீர்கள் அப்படின்னு சொன்னது தளபதி விஜய் அவர்களை தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரச்சனைகளுமே எழுந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி லட்சக்கணக்கான ரசிகர்கள் சுத்துறாங்க. அதுல ஒரு சிலரோ அவருடைய வாகனத்தை நெருங்கி சென்று கீழே விழுந்து அடியெல்லாம் பட்டிருக்கு, ஒரு சிலர் உயிரையுமே விட்டிருக்காங்க. இதனை சுட்டிக்காட்டும் விதமாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.